தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி இடையே 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் பல்வேறு அமைப்புகள், செய்தி நிறுவனங்கள் லோக்சபா தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் மக்கள் ஆய்வு அமைப்பின் இயக்குனர் ராஜநாயகம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. ராஜநாயகம் டீம் சார்பில் ஒவ்வொரு சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல் சமயங்களில் மக்களை சந்தித்து கருத்து கணிப்பு நடத்தி ரிசல்ட்டை வெளியிடுவது வழக்கமான பணியாகும். அந்த வகையில் வரும் லோக்சபா தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றி மக்கள் ஆய்வு அமைப்பின் இயக்குனர் ராஜநாயகம் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கினார். இந்த கருத்து கணிப்பு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் கடந்த 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் உள்ள 4485 வாக்காளர்களிடம் நேரடி சந்திப்பு மூலம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் 37 இடங்களில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி தேனி தவிர தமிழகத்தில் 38 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. கடந்த முறை தேனி தொகுதியில் பன்னீர்செல்வத்தின் மகன் பி. ரவீந்திரநாத் வென்றார். தற்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். பன்னீர்செல்வமும் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையிலும் கூட மீண்டும் அதிமுக இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 2019 தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை. 2014 கன்னியாகுமரியில் வென்று எம்பியான பொன் ராதாகிருஷ்ணன் கூட கடந்த முறை தோற்றார். இருப்பினும் வரும் தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் வெல்லும் என ராஜநாயகம் டீம் நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூடுதல் இடங்களை கைப்பற்ற அதிமுக, பாஜக முயன்று வரும் நிலையில் ராஜநாயகம் டீம் கருத்து கணிப்பு அந்த கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வரும் லோக்சபா தேர்தலிலும் சீமான், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெல்லாது என கணிக்கப்பட்டுள்ளது. இது நாம் தமிழர் கட்சியினருக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது. மேலும் லோக்சபா தேர்தல் தொடர்பாக பிரச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தால் திமுக கூட்டணிக்கு 41.3% பேரும், அதிமுக கூட்டணிக்கு 24.2% பேரும், பாஜக கூட்டணிக்கு 17.1% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 12.8% பேரும், பிற கட்சிகளுக்கு 2.4% பேரும், நோட்டாவிற்கு 2.2% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என ராஜநாயகம் டீம் தெரிவித்துள்ளது.